ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேமிங் பிசியை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோலயே அதை அசம்பிளும் பண்ண போறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம்னா ரைசான், அதாவது AMD ரைசான்ல 5600 GTயோட ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல ஜிகாபைட்டோட மதர் போர்டு, அதாவது B450ங்கிற மதர் போர்டு. இது வந்துட்டு இன்பில்ட் வைஃபையோடவே உங்களுக்கு வந்துருது. இதுக்கான ரேம் பாத்தீங்கன்னா XGBல 8+8ங்கிற வேரியன்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்ததான் ஏடேட்டாவோட 256 NVMe நம்ம இதுல யூஸ் பண்றோம். இத பாத்தீங்கன்னா நம்ம SMBS, ஒரு பிசிக்கு முக்கியமே SMBS தான். இது பாத்தீங்கன்னா ANT eSportோட 450 வாட் SMBS தான் இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்ததா நம்மளோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா இத ஃபுல்லா ஒயிட் தீம்ல எடுக்கிறாரு. அதனால இதுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட்ல பேக்ல RGB லைட்டோட Zebronics பிராண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒயிட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ஒயிட்ல Acerோட 24 இன்ச் மானிட்டரும் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா இதோட கேபினெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எட்ல நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கோகோ ஸ்போர்ட்ல இருந்து நோவா 110ங்கிற ஒயிட் கேபினெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இதை எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்றோம், அசத்தலா அசம்பிளும் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்னைக்கு நம்ம லைவா அன்பாக்ஸ் பண்ண போறோம். ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பாக்ஸ் பண்ண போறது நான் இல்ல, இந்த என்ட்ரி லெவல் கேமிங் பிசியை பில்ட் பண்ற நம்மளோட தமிழ் ப்ரோவே வந்துட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க ப்ரோ. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏடேட்டாவோட 256 NVMe ப்ரோ. இதையும் பார்த்து பத்திரமா அன்பாக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு குட்டியா இருக்கும்ல ப்ரோ? கண்டிப்பா ரொம்ப மெலிசா இருக்கும். அதுதான், அதனால பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. அதனாலதான் உங்க கையாலே ஓப்பன் பண்ண சொல்றேன். அடுத்ததா இது எல்லாத்தையுமே செட் பண்ற கேபினெட், இதுதான் பார்க்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். அதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். கண்ணாடி பிறகு ஒயிட் தீம்ல கேட்டிருக்காரு, அதனால ஒயிட்ல நோவா 110 கேபினெட் பார்க்கவே ஆசமா இருக்கு. எங்க போய் ஷாக் அடிக்குவீங்க? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கும். சைடில் வந்துட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 RGB ஃபேன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் ஒரு RGB ஃபேன் வந்துடும். டோட்டலாக இதில் வந்துட்டு இன்பில்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 RGB ஒயிட் ஃபேன்ஸ் வந்துடும். இது ஃபுல்லாகவே ஒயிட் தீம்ங்கிறதுனால இது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் சூஸ் பண்ணது எல்லாமே ப்ரோ தான், அவரோட சாய்ஸ் இன்னுமே கிரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அசம்பிள்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை, இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. கையில் வச்சா நல்லா இருக்கும். தூண்டுறது அதான் இந்த மார்க்கை பார்த்து அன்லாக் பண்ணிட்டு, இது மார்க் தெரியுதா? ஆமாம், வச்சு லாக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை செட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஃபேனை மாட்டணும். ரைசானோட ஃபேன் கிருட்டுன்னு எல்லாத்தையும் திறக்கிறோம். ரொம்ப ஆர்வமாக பேசினாப்புல, நிறைய ஃபன்லாம் பண்ணணும்னு சொன்னாப்புல. வீடியோ எடுக்கிறப்ப அமைதியாக தான் நிற்கிறாரு. எனக்கு என்னன்னே புரியலங்க. அது எங்க ப்ரோ ஒரு வரமாட்டேங்குது. அது அவுட் ஆஃப் த கேமரால அநியாயத்துக்கு ஃபன் பண்ணுறாப்புல, கேமராக்குள்ளே வந்துட்டு அமைதியாக இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பரவாயில்ல, ப்ரோ வந்துட்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பிசி எடுக்கிறாரு. அது எனக்கும் ப்ரோவுக்கும் மட்டும்தான் தெரியும். கிரிட்டுன்னு சவுண்ட் வருது. நல்லா இருக்கும் சவுண்ட். சாட்டிஸ்ஃபேக்ஷனா கேட்டால் ஃபன் பண்ணலான்னு சொன்னீங்க. அவ்வளோதான், ஃபைனலாக ப்ராசஸரை மாட்டி ஃபேனையும் மாட்டிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தது ரேம். அடுத்தது ரேம். இதுதான் உண்மையாலுமே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே இது சொன்னப்போனா ரொம்ப லைட்டாக இருக்குது. உங்கள் கையாலே ஒன்று மாட்டிடுவோம். பார்த்தீங்களா, ஓனருங்கிறதுனால ரொம்ப பயம். ஆமாம், பின்ன உடஞ்சிருச்சுன்னா. அடுத்ததாக NVMe மாட்ட போகிறோம். நம்மளால முடியாது, அவன் சாதிச்சு காமிச்சிட்டான். சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு சவுண்டு. இப்படியா இல்லை இப்படியா? இப்படி தான். உங்களுக்கு எப்படி வேணும்னு தோணுதோ அப்படியே விட்டுங்க. எது மேலே வரணும்? கரெக்டாக வரட்டும்னா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போர்டில் ப்ராசஸர் போட்டாச்சு, ஃபேன் போட்டோம். அடுத்தது NVMe போட்டாச்சு, ரேமும் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்குற பவர் சப்ளை, அதை மட்டும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண மறந்துட்டோம் ஆல்ரெடி. அதை வந்துட்டு இப்போ
அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்து எடிட்டிங் சிரிப்பாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்க போகிறது, உயிர் நாடி, பவர் சப்ளை. இதுதான் பவர் கார்டு. இதுவும் சொல்ல போனால் உயிர் நாடி தான். இது ஓரமாக வச்சுக்கலாம். யாராச்சும் பசங்க ஓகே, உயிர் நாடி தூக்கி உள்ளே வச்சுட்டு அசம்பிளிங்குள்ளே போகலாம். கேபினெட் எடுத்தாச்சு. அது கொஞ்சம் திறக்கிறது. திறந்துடலாம் ப்ரோ. எல்லாமே ஒயிட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ பார்க்க. ஒயிட் வேணும்னு நான் உயிரை வாங்கிட்டு எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. சூப்பர் ப்ரோ. ஓ நெட்டு போல்டா. வாங்குறதே எதுக்கு? எதுக்கு? கேம் விளாடுறதுக்கு தான். கேம் விளாட போகிறேன், ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், சாதிக்க போகிறேன்னாப்ல. கேமரா ஆன் பண்ணதுலேருந்து அப்படியே லேகிங் தான். கேட்டால் கேமராவில் பேச முடியலங்கிறாப்புல. இதில் எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போகிறாப்புலன்னு தெரில. ஓகே, உயிர்நாடி எஸ்எம்பிஎஸ்ஸை மாட்டியாச்சு. இப்போ அப்படியே குப்பரை போட்டு மதர் போர்டையும் இறக்கிடலாம். ஓகே சரி, அடுத்ததான் மதர் போர்டுக்கு போயிடுமா? எடிட்டர் தானே, இது ரொம்ப லாங்காக போகும். அதனால் தயவு செஞ்சு இதை மட்டும் டைம் லாஸில் போட்டுருங்க. அவுட்புட் கொடுக்குற மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பண்ணோம், கடைசியில் மாட்டம் இல்லை ப்ரோ. எலிமருந்து சீட்டு எடுத்து பாருங்க நண்பர்களே. கடைசியில் எலிமருந்து சீட்டு தான் நமக்கு உதவ போகுதுன்னு நினைக்கிறேன். எலிமருந்து சீட்டை நம்ம தப்பாக நினச்சிட்டோம். லாக் ஆயிடுச்சு. அதான் இதெல்லாம் ஈஸியாக கொடுத்த ஏசர்காரனுக்கு அதை ஒன்றையும் எப்பயும் போல் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இவன் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்கான்னு தெரில. ஓகே, அடுத்ததாக ஆன் பண்ணி அவுட்புட்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸும் பண்ணிட்டோம், அசம்பிளும் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை ஆன் பண்ணி பார்த்துட்டோம். அதுவும் வந்து நம்ம தமிழ் ப்ரோவே பண்ணிடுவாரு. ப்ரோ ஆன் பண்ணுங்க. பண்ணிடுங்க. அவ்வளோதான், மரண மாதம் நம்ம ஒயிட் பிசி வந்துட்டு ஆன் ஆகிட்டாப்ல. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்துட்டு பில்ட் பண்ணி இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டும் வந்துட்டு இதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டு நம்ம ப்ரோ கையில் தரமாக அதை பேக் பண்ணி நம்ம கொடுத்துட போகிறோம். இதேமாரி உங்களுக்கும் பிசி பில்ட் பண்ணுமா? நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸை உடனே விசிட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு பிசிலாம் பில்ட் பண்ணி தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே. அது எப்படி இருக்குன்னு அதாவது நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்டே அந்த ரிவ்யூவை நீங்கள் கேட்கலாம். ப்ரோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். நான் வந்து ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணேன். அப்போ வந்து ப்ரோ வந்து கால் பண்ண மாதிரி நல்லா குட்டாக பேசி நிறைய இடத்துல நானும் கேட்டு பார்த்தேன். பட் வந்து அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் நம்ம ப்ரோ பண்ண மாதிரி கொஞ்சம் எடுத்த உடனே பேசி ப்ரோ எதுவுமே கோவப்படாமல் நல்லா கொஞ்சம் இது பண்ணி பேசினாரு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸிங் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது லைட்டாக கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சில இதில் அதிகமாக இருந்துச்சு, ஒரு சில இதில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே 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 மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, இதேமாரி உங்களுக்கும் பெஸ்ட்டு பிசியை அசம்பிள் பண்ணால் உடனே நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஆஃபர் அஃபோர்டபுளாக அள்ளிட்டு போங்க.